ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை vlog. ஸோ ஃபுல்லாக திங்ஸ் வச்சு உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து பிளான் ப்ரெப் அண்ட் பேக் வித் மீ சீரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த vlog இஸ் ஆல் அபவுட் பேக்கிங். நாங்கள் வந்து ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் யூரோப்புக்கு. ஸோ நான் என்னென்ன பேக் பண்ணுறேன், நான் எப்படி என்னோடய அவுட்ஃபிட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன், என்னோடய ஃபுட்வேர் என்ன எடுத்துகிட்டு போகிறேன், அப்புறம் ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் எசென்ஷியல்ஸ் என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோவும் வந்து ரொம்ப ட்ராவல் ரிலேட்டடாக இருக்க போகுது. ஸோ பாருங்கள். பை. என்னோட ஃப்ளைட்ஸ் டிக்கெட் புக் பண்ண உடனே நான் ஃபர்ஸ்ட் திங் என்னென்ன பண்ணேன்னா, நான் எங்கெங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் ஐட்னரி மாதிரி பண்ணி என்னென்ன மாதிரி அவுட்ஃபிட்ஸ் போடணும்னு சொல்லி பின்ட்ரெஸ்ட்டில் இன்ஸ்போஸ்லாம் எடுத்து ஒரு மூட் போர்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்கேஸ் இப்போ ஏதாவது புது அவுட்ஃபிட் வாங்குறேன், இல்லை என்கிட்ட இருக்க அவுட்ஃபிட் நான் போடுறேன் அப்படின்னா அந்த மூட் போர்டு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐபேட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், நோஷன்னு சொல்லிட்டு தேர் இஸ் அன் ஆப். அதில் வந்து நான் ஒரு டேக்கும் நான் எங்கெங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஃபைனல் ஐட்னரி வந்து எனக்கு இப்போ தான் வந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு May 24th. ஸோ எங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாக்டாக 1 வீக் இருக்குது இந்த ட்ரிப்புக்கு. நாங்கள் June 1st வந்து கிளம்புறோம். பை த டைம் யூ see this vlog நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு எங்களோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிருக்கோம். கரெக்டா ஜி? ஸோ எங்களோட ட்ரிப் வந்துட்டு நான் ஒரு 4 பார்ட்டாக பிரிக்கிறேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து அசோரஸ். ஸோ மோஸ்ட்டாக அங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தான் இருக்குது, வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஹைக்கிங் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் வேர், அப்புறம் வந்து ட்ராக் டிஷர்ட், ஸ்விம் சூட் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு போர்ட்டோ பண்ணுறோம். ஸோ அது வந்து சிட்டி டூர் இல்லை, அங்கேயுமே கொஞ்சம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அப்புறம் லிஸ்பன், அப்புறம் மெட்ரிட், அப்புறம் செவியா. அப்புறம் செவியாலேருந்து நாங்கள் ரோட் ட்ரிப் மாதிரி போகலான்னு பிளான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா பார்சிலோனா வந்துட்டு அண்ணா அங்கே இருக்காங்க. ஸோ அண்ணாவோட கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பார்சிலோனாவில் 2-3 டேஸ் இருந்துட்டு அப்புறமா லாஸ்ட் 1 வீக் ஆஃப் த ட்ரிப், லைக் ஒரு 5 டேஸ் ஆஃப் த ட்ரிப் வந்து நாங்கள் ஃப்ரெஞ்ச் ரிவேரா பண்ணுறோம். அதனால இத்தனை பார்ட்டாக போய்க்கனால ஒன்றுக்கும் வெதர் மாறுது, அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் மாறுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலாக இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க அவுட்ஃபிட்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் லேயரிங்க்கு ஒரு ரெண்டு ஜாக்கெட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் குளிருது இல்லை வந்து எங்கேயாவது வெளியே லைக் நைட்லலாம் போகணும் அப்படின்னா நம்ம அந்த லேயர் பண்ணிக்கிறதுக்காக அதை எடுத்திருக்கேன். 3 பேக் பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த பேக் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. ஸோ இதில் வந்து நிறையா திங்ஸ் வைக்க முடியுது நான் பார்த்த வரைக்கும். இந்த பேக்குள்ளே வந்துட்டு இந்த பேக்கில் வந்து இப்படி ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்னோடய பாஸ்போர்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்கேஸ் என்னோடய இப்போது வாலெட் வைக்கிறேன், இல்லை வந்து கிம்பிள் வைக்கிறோம், மைக், அது மாதிரி என்னோடய vloggingக்கான திங்ஸ் வேணும்னா அது இதில் வச்சுக்கலாம், சார்ஜர், பவர் பேங்க் அந்த மாதிரி. அப்புறம் பின்னாடி வந்து ஒரு ஜிப் இருக்குது, அதில் வந்து என்னோடய சன்கிளாஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம் போர்ட்டபிள் ஜெட் ஸ்ப்ரே. ஸோ இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இது நம்மளுக்கு தேவைப்படுங்கிறதுனால இதையும் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுதுன்னு தெரியல, அது வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்புறமா இந்த சன்கிளாஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டும் டக்குன்னு எடுக்க வேண்டியதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இதில் வச்சுட்டேன். என்னென்னா இப்போ இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறோன்னா நம்மளோட ஒரு சில திங்ஸ் இந்த பேக்கில் போட்டுட்டு வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும், தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே போய் நம்ம இந்த பேக்கில் வைக்கிறதுக்கு. அதனால நான் ஆல்ரெடி இந்த பேக்கில் வச்சுட்டேன். அப்புறம் இந்த ஒரு பேக் எடுக்க போகிறேன். ஸோ கேஷுவலாக எங்கேயாச்சும் போகிறோம், வெறும் வாலெட் அண்ட் சன்கிளாஸ் மட்டும் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பேக் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக இருக்கனால இது வச்சுருக்கேன். அப்புறம் வெயிட்லெஸ்ஸும் கூட. அதுக்கப்புறம் இந்த பவுச்சில் வந்துட்டு பவர் பேங்க் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த ஒரு vlogging எக்யூப்மெண்ட். ஆனால் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகலை, பட் சும்மா எடுத்து வச்சுருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வாலில் வேக்யூம் பண்ணி அப்படியே இருந்துக்கும் போல். இந்த டப்பா வந்து ஆக்சசரிஸ். ஸோ இதில் வந்துட்டு என்னோடய பிரேஸ்லெட்ஸ், அப்புறம் செயின் ஒன்று இருக்குது. இந்த பவுச்சில் வந்துட்டு ஒரு 2 வாட்ச், அப்புறம் ஃபியூ அதர் இயரிங்ஸ், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்ஸ் அதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட் டைம் ஆஃப்ரிக்கா போனப்போ வந்து கொஞ்சம் கசகசன்னு எனக்கு எது எங்கே இருக்குன்னே தெரியல. அதனால இப்போ ஒரு ப்ராப்பர் பாக்ஸில் வச்சுட்டா வந்து நான் எடுத்துகிட்டு அங்கேயே வச்சுட்டேன்னா எனக்கு எதுவும் மிஸ் ஆகாது. அண்ட்
சேஃபாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் அங்கே பவுச்சில் வந்து அவ்வளோ எசென்ஷியல்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் எனக்கு த்ரூ அவுட் த ட்ரிப். நான் மேக்கப்பில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து லிப் பாம் சன்ஸ்க்ரீன்லாம் தவிர நான் பெருசாக எதுவும் போடல. இந்த தடவையும் அதே தான். மோஸ்ட்டாக வந்து லிப் பாம் இல்லை லிப் க்ளாஸ், லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் ப்ளஷ், அப்புறமா காம்பேக்ட் பவுடர், லூஸ் பவுடர், அந்த மாதிரி ரொம்ப சின்ன மேக்கப் கிட் தான். பட் ஸ்கின் கேர் அண்ட் டாய்லெட்ரிஸ் வந்து நிறையா வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபேஸ் மாஸ்க் வச்சுருக்கேன். ஏன்னா இன்கேஸ் ஒரு ஃபுல் டே வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோன்னா இது நல்லாயிருக்கும் போட்டால், அதனால். அதுக்கப்புறமா வந்து இது ஒரு மாய்ஸ்சரைசர், இது ஒரு சன்ஸ்க்ரீன், இது ஒரு சன்ஸ்க்ரீன், இது ஒரு சன்ஸ்க்ரீன், இது ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ இத்தனை சன்ஸ்க்ரீன் எதுக்கு அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் ஜூனில் தான் நாங்கள் ஆஃப்ரிக்கா போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து செம்ம டேன் ஆகிடுச்சு. ஒரு வருஷம் ஆகி இன்னும் என் டேன் ரெக்கவரே என்னால் பண்ண முடியல. அதனால இந்த தடவை இது இல்லாமல் நான் எங்கேயும் போகிறதாவே இல்லை. அதனால் நிறைய சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது ஒரு பாடி சன்ஸ்க்ரீன், அப்புறம் ஒரு பாடி மாய்ஸ்சரைசர், இதுக்குள்ளே வந்து ஒரு கிளிப்பும் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த கிளிப் பவுச்சில் இடம் பத்தலன்னு சொல்லி ஒரு 2 கிளிப் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் ஹேர் பேண்ட், இயர்பட்ஸ், சேஃப்டி பின்ஸ், அதெல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் மொத்தமாக ஒரு 7 பாட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த ட்ராவல் பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் சும்மா எங்கேயாச்சும் பக்கத்தில் போடுறதுக்குங்கிறத தாண்டி ப்ராப்பராக வந்து அவுட்ஃபிட்டுக்கு போடுறதுக்குன்ட்டு 7 பேண்ட் இருக்குது. அதில் வந்து எல்லாமே மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக போடுற மாதிரி 2 ஜீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு டெனிம் ஸ்கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா டெனிம் ஸ்கர்ட் எனக்கு தெரிஞ்சு க்யூட்டாக இருக்கும் வந்து நாங்கள் போகிற இடத்துக்கு போனால். ஸோ நான் எல்லாமே நான் போடுற அவுட்ஃபிட் எல்லாமே என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் என்னோடய அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தரேன் நான் போடும்போது. ஒரு பிளாக் லெகின் வந்து எப்போவுமே நான் எடுத்துகிட்டு போவேன் எங்கே போனாலும். அதனால ஒரு பிளாக் லெகின் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு நைட் கவுன். ஸோ இன்கேஸ் லைக் ரொம்ப லேட் நைட்டாக வரும், ஒரு எங்கேயும் வெளியே போக மாட்டோம்னா அப்படியே இதை போட்டு தூங்கிடலாம். அதனால ஒரு நைட் கவுன். அதுக்கப்புறம் இந்த 2 பேண்ட் இருக்குது. இது 2மே வந்து எனக்கு எந்த டாப் போடுறதுனே தெரியல. ஆனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் எனக்கு எந்த டாப்புக்கு இதை பேர் பண்ணுறதுன்னு தெரியாதனால எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது உண்மையிலே எடுத்துகிட்டு போவேனா இல்லைன்னு எனக்கு தெரியல. அப்புறமா வந்து இது வெஸ்டையில் வாங்கின ஒரு நைட் ட்ரெஸ். இது வந்து ஒரு நார்மல் காட்டன் பேண்ட். இது வந்து ஒரு ஷார்ட்ஸ், ஒரு காட்டன் ஷார்ட்ஸ். ஸோ இது இன்கேஸ் எங்கேயாவது பக்கத்தில் தான் போகிறோன்னா இது இஸ் வெரி கம்ஃபர்டபுள். இல்லை தூங்குறதுக்குமே இது வந்து இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். அப்புறமா இது ஒரு ஃபுல் லென்த் ஒரு காட்டன் பேண்ட். இன்கேஸ் ஐ திங்க் நான் என்னோடய ஏர்போர்ட் அவுட்ஃபிட்டாக நான் இந்த பேண்ட்டு தான் போடுவேன்ட்டு. ஏன்னா இது வீட்லேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் ஜாகர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு மோஸ்ட்டாக ட்ராவலுக்கு இல்லை தூங்குறதுக்கு அந்த மாதிரி நைட் வரதுக்காக. டாப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 2 3 4 5 6 7 8 ஒரு 8 டாப். அது இல்லாமல் மேபி இப்போ பார்சல் ஒரு சிலது வருது அப்படின்னாலுமே மோஸ்ட் ப்ராபப்ளி இட் ஷுட் பி லைக் அரௌண்ட் 10. ஸோ ஒரு 10 டாப் நான் எடுத்து வச்சுருக்கேன். 7 பேண்ட் அண்ட் 10 டாப். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு வெயிலில் போயிட்டு வரோம், ஸ்வெட் ஆகுதுன்னா எனக்கு எப்படி இந்த அவுட்ஃபிட்ஸை ரிப்பீட் பண்ண முடியும்னு தெரியல. அதனால் இப்போ சேஃபர் சைட் ஐம் டேக்கிங் இட் ஆல். ஸோ பரவாயில்ல, லக்கேஜ் வந்து நம்மளுக்கு அலவன்ஸ் இருக்குது, அதனால் ஓகே தான் எடுக்கிறதுக்கு. ஆனால் பேக் பண்ணும்போது இன்கேஸ் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா தென் ஐ மைட் ஏதாவது ரொம்ப போடவே மாட்டேன், ஒரு தடவை தான் போடுவேன்னு ஃபீல் பண்ணுறத நான் வெளியே வச்சிடலான் இருக்கேன். அப்புறமா ஒரு சிம்ஸ்டிக் ஷார்ட்ஸ். ஏதாச்சும் பீச்லாம் போகிறோம் இல்லை வந்து இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் போகிறோன்னா எனக்கு வேணும். இந்த ஸ்லீவ்லெஸ்லாம் போடுறோம் இல்லை வந்துட்டு தண்ணியில் போயிட்டு வெளியே வரோம், சும்மா ஒரு கம்ஃபர்டபுளாக ஒன்று மேலே போட்டுக்கணும் அப்படின்னா இது வந்து தேவைப்படும். அதனால ஒரு ஸ்லீவ்லெஸ் ஷ்ராக் வச்சுருக்கேன். இது வந்துட்டு இந்த தலை துவட்டுறதுக்காக இருக்க ஒரு என்ன இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் ஒரு டவல் மாதிரி தான். இது வந்து நான் வியட்நாமில் வாங்கினேன். ஸோ நம்ம தலையில் போட்டு இதை வந்து இப்படி பின் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நல்லாவே வந்து இது வாட்டர் அப்சர்வ் பண்ணுது. நம்ம டவல் எடுத்துகிட்டு போனால் அதை காய வைக்கணும் பண்ணணும் கஷ்டம். அதனால் நான் நினச்சேன் சரி தலைக்கு மட்டும் இதை எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நான் வீட்லேயுமே இது கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான், அதனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால நான் அதை எடுத்து வச்சிட்டேன். இது வந்து ஒரு லாங் ரெட் கவரப். இப்போ ஸ்விம் சூட் போட்டுட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம இதை வந்து அது மேலே போட்டுக்கலாம் இங்கே அது டெஸ்டினேஷன் போகிற வரைக்கும். அதனால ஒரு 2 இந்த மாதிரி காட்டன்
ஜாக்கெட் மாரி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா குளிர் தாங்குற மாதிரி ஒரு ஜாக்கெட். அப்புறம் சும்மா ஒரு ஸ்டைலிங் பர்ப்பஸ்க்காக ஒரு டெனிம் ஜாக்கெட் ஒண்ணு. 2மே வந்து என்னோட இன்னர்வேர் பவுச். எனக்கு ட்ரெஸ் எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு எனக்கு இன்னர்வேரும் கம்ஃபர்டபுளா இருக்கணும். அப்பதான் ஹோல் டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா நம்மளுக்கு இருக்கும். அ இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் க்குள்ள வந்து ஐ யூசுவலி வேர் ஷார்ட்ஸ். அதாவது காட்டன் ஷார்ட்ஸ் இல்ல சிந்தெடிக் ஷார்ட்ஸ் மாரி போடுவேன். வாக் பண்ணும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறனால. ஸோ அது எல்லாமே வந்து இதில பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேசிக் டேங்க் டாப்ஸ் இன்கேஸ் அதாவது ட்ரெஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னா, அதெல்லாமே நம்ம ஷர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் மொத்தமா 4 ஷர்ட் எடுத்துட்டு போறேன். ஒண்ணு வந்து இந்த பேசிக் பிங்க் ஷர்ட், ஒண்ணு பிளாக், அதுக்கப்புறம் 2 ஒயிட். இது வந்து க்ளோஸ்டா இருக்கும். அண்ட் இது வந்து ஓப்பன் ஷர்ட். ஸோ ஏதாச்சும் மேல லேயர் பண்ணிக்கிறதுக்கு தேவைப்படுங்கிறதுனால. எனக்கு வந்து ஐம் யூசுவலி அ ஷர்ட் பெர்சன். எனக்கு டாப்ஸ் போடுறத விட எனக்கு ஷர்ட்ஸ் தான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால வந்து ஒரு 4 ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன். எது மேலனாலும் போட்டுக்கலாம். இல்ல வந்து இத ரிப்பீட் பண்ணாலும் பெருசா தெரியவே தெரியாது நம்ம போட்ட மாதிரி. அதனால எனக்கு 4 ஷர்ட். கார்ட் செட்டுன்னு சொல்லிட்டு நான் 4 கார்ட் செட் வச்சிருக்கேன். இது வந்து H&Mல வாங்குனேன். ரொம்ப இந்த கிரீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதனால. அதுக்கப்புறம் இந்த ஒரு டெனிம் கார்ட் செட் ஒண்ணு. இது 2மே வந்துட்டு ஒரே மாதிரி பட் ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் இது. ஸோ இப்போ பீச் போறோம், இல்லன்னா வந்து சும்மா ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்றோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி நான் வந்து இத எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா, இப்போ திடீர்னு நைட் எங்கேயாவது போறோம் அப்படின்னா, இத அப்படியே சும்மா மேல போட்டுக்கலாம் குளிர் தாங்கறதுக்காக. ஸோ இந்த ரெட் ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு வந்து எங்க அம்மா வீட்ல இருக்கு. அத எடுத்துட்டு வரணும். ஒரு ஒயிட் அண்ட் கிரீன் ஃப்ளவர் போட்டது. ஸோ 2 ஸ்வெட் ஷர்ட். ஸோ அது குளிர் வந்து எனக்கு சும்மா குளிர்ந்தாலே ரொம்ப குளிரும். அங்க வந்துட்டு அப் டூ எவ்வளோ போகுது? 13, 12. அப் டூ 12, 13 டிகிரி. ஸோ கண்டிப்பா எனக்கு பயங்கரமா குளிரும். அதனால ப்ரிகாஷனா நான் அதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 3 ஷார்ட்ஸ். இந்த 3 ஷார்ட்ஸ் மேலேயுமே நம்ம வந்து ஷர்ட் போட்டு ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லிட்டு 3 ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒரு பேசிக் ஒயிட். நான் இதில் இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் வரும். ஏன்னா இந்த ஷார்ட்ஸோட ஃபிட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால. அப்புறம் கொஞ்சம் ஃபங்கியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் ஷார்ட்ஸ். அப்புறம் பேசிக் பெய்ஜ் லினன் ஷார்ட்ஸ். யூஷுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 டேஸ் வந்து நாங்கள் அசோரஸ் தான் போகிறோம். ஸோ அங்கே வந்து ஹைக்கிங் இல்லை வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தி. அதனால ட்ராக், டிஷர்ட், அப்புறம் இந்த ஜெர்சி மெட்டீரியல்லாம் இருக்கிறது எல்லாமே நான் இதில் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம இது எதுவுமே டச் பண்ண போகிறதில்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ். அதனால நான் இதை மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம இதை வாஷ் பண்ணி மறுக்கா பேக் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணும்ல ஏன்னா ஈரமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக இந்த ஒரு பவுச்சில் நான் வந்து போட்டேன். இதெல்லாமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி டாப்ஸ் தான். ஸோ 2 இப்போ போல்கா டாட் ட்ரெண்டிங்காக இருக்கனால நான் வந்து 3 போல்கா டாட் டாப் வாங்கியிருக்கேன். அதனால இந்த 3மே வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சாட்டின் ஷர்ட் இன்கேஸ் ஏதாவது டின்னர் போகிறோம் எனக்கு ட்ரெஸ்ஸஸ் போட வேணாம் அப்படின்னா ஐ தாட் நான் ஒரு ஷர்ட் போட்டு அதாவது பேண்ட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஒயிட் நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ரஃபிள் டாப் மாதிரி. இதுவுமே வந்து கொஞ்சம் கேஷுவலாக இருக்கும். ஏதாச்சும் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒயிட் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. இன்னொரு ஷர்ட் ஆக்சுவலாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது நான் எடுத்துகிட்டு போகலான்னு தெரியல. இது ஒரு ப்ளூ லினன் ஷர்ட். ஸோ போட்டு பார்த்துட்டு இன்கேஸ் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அதை எடுத்துகிட்டு போவேன். இது எல்லாமே வந்து டிஷர்ட்ஸ். என்னன்னா நம்ம இந்த டிஷர்ட்டாக இருந்துச்சுன்னா ஜீனுக்கும் போட்டுக்கலாம், இல்லை பேண்ட்ஸ்க்கும் போட்டுக்கலாம். அப்புறம் எங்கே வேணாலும் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இருக்கிறதுலாம் நமக்கு தெரியும். அதனால இதுவும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ தட்ஸ் இட். இப்போ பேக்கிங்க்குன்னு நான் எடுத்து வச்சது. இது இல்லாமல் வந்துட்டு நான் கிம்பல் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஐபேட், சார்ஜர், மைக், அப்புறம் ட்ரைபாட் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இது எப்படி பேக் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கேமராஸ் எடுக்கிறோம், கோப்ரோ எடுக்கிறோம், ட்ரோன் எடுக்கிறோம். ஸோ இந்த டெக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக சார்ட் அவுட் பண்ணி பேக் பண்ணேன். சூட் கேஸ் தான் நான் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். அங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா மடிச்சுட்டு அப்புறம் அயன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஒரு லார்ஜ் சூட் கேஸ் அண்ட் ஒரு கேபின் சூட் கேஸ் தான் இப்போதைக்கு என் பிளானில் இருக்குது. இந்த 4 ஃபுட்வேர் தான் நான் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். பட் மேபி இன்னொரு ஃப்ளாட்ஸ் ஏதோ ஒன்று எடுப்பேன். அப்புறம் இன்னொரு ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து எடுப்பேன். ஸோ மொத்தமாக ஒரு 6 பேர்ஸ் ஆஃப் ஃபுட்வேர் வந்து இந்த 26 டேஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். சாஞ்சு அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்புறம் எங்கள் 2 பேத்துக்கும் சேர்த்து வந்துட்டு ஈச் 25 கேஜிஸ் லார்ஜ் சூட் கேஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணியிருக்கோம். கேபின் வந்து சும்மா எடுத்துகிட்டு போகிறோம் இன்கேஸ் ஏதாவது துணி வாங்கினா எடுத்துகிட்டு வரதுக்காக. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக ட்ராவல் கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஸோ பார்த்துட்டே இருங்க. பாய்.